ஹலோ 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 தம்பி ஆரம்பிக்க போறோம் கொஞ்சம் விளைக்க ஹலோ 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 அன்பு சார்ந்த நாடக ரசிகர்களே, நீங்கள் எல்லாம் ஆவலோடு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்துடைய ஆர் பாலஸ்ரீ அவர்களுடைய குழுவினரால் இன்னும் சற்று நேரத்தில் அது விமர்சையாக தொடர்பு இருப்பதால் ஆங்காங்குள்ள நாடக ரசிகர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த நாடகத்தை சீரும் சிறப்புடன் நடத்திருமாறு உங்கள் இருவருக்கும் வருக வருகிற அன்போடு வருகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ 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 பெட்டி நீ காப்பாயிருச்சுங்க. ஹலோ கைதுக்குரிய கலைவாணி கைதுக்குரிய கலைவாணி கைதுக்குரிய கலைவாணி Come on.
இருக்காமல் ஒரு செயலும் இல்லை. உன்னில் இருக்காமல் ஒரு செயலும் இல்லை. ஓடும் ஞானத்தாய் பெற்ற முதல் பிள்ளை தன் முதலிடனே கருளுக்கு ஏறு இல்லை. கண் முதலிடனே கருளுக்கு ஏறு இல்லை. இசைவளை பொழிவாயே உங்கள் முழுமுதலே மூத்த கணவதி ஒருவருடன் திருவருளே குருவே தற்பொருளே உன்னை முழுமுதலே. ஹலோ 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 கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கை தொழும் கணபதி என்றிட கருமம் ஆவலா கணபதி என்றிட கவலை திருமே காக்கும் கடவுள் கணேசனே காக்கும் கடவுள் கணேசனே கவலைகளே அவன் காக்கும் கடவுள் கணேசனே. யாருக்கும் எதற்கும் யாருக்கும் எதற்கும் அவனே யாருக்கும் எதற்கும் அவனே முதற்பொருள். அன்பின் பிடியுள் அகப்படும் கருப்பொருள். அன்பின் பிடியுள் அகப்படும் கருப்பொருள். உலகிற்கும் ஒளித்தன உள்பொருள். உலகிற்கும் ஒளித்தன உள்பொருள். உள்ளத்தில் அமைந்திருக்கும் ஓங்கார கருப்பொருள். உள்ளத்தில் அமைந்திருக்கும் ஓங்கார கருப்பொருள். காக்கும் கடவுள் கணேசனே கவலைகளே அவன் அருள் துணி. காக்கும் கடவுள் கணேசனே. நாதமும் போதமும் நாதமும் போதமும் ஞானமும் போதமும் நம்பிக்கைத்தவர்கள் நாதமே செய்தது. நாதமும் போதமும் ஞானமும் போதமும் நம்பிக்கைத்தவர்கள் நாதமே செய்தது. ஒளிகள் உருவமண்டலங்கள் ஒளிகள் உருவமண்டலங்கள் உமையவள் வழியிலே குழந்தையாயிற்றவள் உமையவள் வழியிலே குழந்தையாயிற்றவள். காக்கும் கடவுள் கணேசனே கவலைகளே அவள் அருள் துணி. காக்கும் கடவுள் கணேசனே.
நன்றி உனக்கு சொல்ல மாட்டவில்லை மாறியே நெஞ்சி நிறஞ்சி நிற்கும் ஆயிரம் கண் சூழியே நன்றி உனக்கு சொல்ல மாட்டவில்லை மாறியே நெஞ்சி நிறஞ்சி நிற்கும் ஆயிரம் கண் அடிச்சு முடிச்சு கிடந்த ஊருக்குள்ளே நல்லவரினை கொடுத்து இருந்து உமையவளே மனுஷன் நினைச்சா எதுவோ நடப்பதில்லை உன் கிடப்பு அதுதான் திகழும்படி நல்லோக்கு தீங்கிட்டால் சாப்பிடுவதில்லை உள்ளாத கோபத்துக்கு சொல்லும் தாயே போராட ஓடுகிறே நாடகம் சேர்ந்து கைக்குள்ள தீவம் என்று சக்தியே தாயே தேத்திரையில் ஆடு கட்டியே வீட்டிற்கும் ஆதிகையே இப்போலத்தில் உட்கார்ந்து மகமாயே நன்றி உனக்கு சொல்ல மாட்டேன் மாறியே அடிச்சு முடிச்சு கிடந்த ஊருக்குள்ளே நல்லவரினை கொடுத்து உமையவளே மனுஷன் நினைச்சா எதுதான் கிடக்குமடி அவன் நினைப்பு அதுதான் திகழுமடி நல்லோக்கு தீங்கிட்டால் சாப்பிடுவதில்லை உள்ளாத கோபத்துக்கு சொல்லும் தாயே போராட ஓடுகிறே நாடகம் சேர்ந்து கைக்குள்ள தெய்வம் என்று சக்தியே தாயே காலம் கை கொடுப்பார் தீயவரை தீயழிப்பார் கோபத்தில் உட்கார்ந்து மகமாயே உனக்கு சொல்ல மாட்டேன் மாறியே हेलो 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 கத்தரிக்கோள் காசு தந்து உத்தரவு போட்டிருக்கு கட்டி ஜாக்கெட் மேல விட்டு கட்டி பாட எவரே ஆசைப்பட்டு எதிர்பார்த்து பாட சொன்னா துட்ட போட்டு கேளுங்களே நானும் விட்ட போட்டு பாட சிரிக்கி ஒருத்தி செய்யாத போட்டி தடுக்கி குலுக்கி தள்ளாத பருத்தி வயசு பயண வந்தாலி துரத்தி சிரிக்கி ஒருத்தி செய்யாத போட்டி தடுக்கி குலுக்கி தள்ளாத பருத்தி வயசு பயண வந்தாலி துரத்தி கண்ணால அளவெடுத்தா ராஜாவை பின்னால வரவழைச்சான் சின்னங்களா சிங்காரங்களா நானும் அறியாத பொண்ணா சேர்ந்து வாழ சிரிக்கு ஒருத்தி செய்யாத பொருத்தி தடுக்கி குலுக்கி தள்ளாத பொருத்தி வயசு பயண
பயல வந்தாடி துரத்தி உனக்காக வாழும் முகரா ஒட்டி உன்னாக இருக்கு உறவாக ஒரு பாதி மறுபாதி இனி காவி ஓடாத ஒரு செய்தி ஆகாத காரியம்மா காப்பாடு மாறியம்மா நம்பி இருக்கிற நல்லவனும் இல்லாத இல்லாத சிரிச்சு வளர்த்தி சிங்கார புரத்தி தடுக்கி துணுக்கி தள்ளாடு பருத்தி வயசு பையன வந்தாளி புரத்தி கண்ணால அளவெடுத்தா ராஜாவ சிங்கார பொண்ணா நானும் அறியாத பொண்ணா சேர்ந்து வாரி என்னோட ஒண்ணா சிரிச்சு வளர்த்தி சிங்கார புரத்தி தடுக்கி துணுக்கி தள்ளாடு பருத்தி வயசு பையன் வந்தாளி புரத்தி வாங்க மாப்பிள்ள பொண்ணு என்ன ஆளு கலரா மாறிட்டானியா வாங்க மாப்பிள்ள வாங்க ஆள் எம்புட்டு அழகா இருக்காப்ல யாரோட பொண்டாட்டி அவளோட பொண்டாட்டிடா. என்ன நிப்பாட்டிட்டாப்ல பொண்டாட்டிட்டோன்னு? ஆமா, அடுத்த பொண்டாட்டிட்ட போனீங்கன்னா விளக்கமாத்துல அடி விழுங்க. சரி சரி. அதனால பொண்டாட்டி எந்த பொண்டாட்டி நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்ல மாப்ள. இல்லையா? சரி மச்சான், இல்லைன்னா நமக்கு அதுல இருக்கக்கூடாது. ஆமா. பொண்டாட்டி பொண்டாட்டி பிஞ்சு வயிறு ஏண்டா எங்கே வந்து பொண்டாட்டி ஒலிய வப்பாட்டி வாழ்கவா? என்ன தப்பா சொல்லி புட்டின்னு ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏண்டா சோத்த தானே திங்கிற வீட்டுல? அழகா மீன் குழம்பு, அருமையான சாப்பாடு, புது வசந்த ஹோட்டல்ல. யாரு ஆக்கி போடுறது வீட்டுல உனக்கு? வீட்டுல பொண்டாட்டி தான் சோறு ஆக்கி போடணும். உனக்கு எல்லாம் பணியோட பாக்குற ஊர அவன் பொண்டாட்டி தானே? ஆமா. அப்புறம் ஏன்டா முட்டாப்பையில பொண்டாட்டி ஒலிய வப்பாட்டி வாழுன்னு சொல்றியே, உன்னையெல்லாம் செருப்படுத்தி சாத்துனா ஒரு விஷயம் பண்ணி அதுதான் நீ வந்து பொழைக்க தெரியாம பொழைச்சிக்கிட்டு இருக்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இந்த துணி துவைக்கிறது, சமையல் பண்றது, பிள்ளைகளை பாத்துக்கிறது, பிள்ளைக்குட்டியை வளர்க்கறது, புருஷனை பாத்துக்கிறது வந்து பொம்பளையாளோட கடமை. அது பொம்பளையா பிறந்தா ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டா அது பண்ணித்தே ஆகணும். அதை பண்ண முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா இதை
இதுல பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா? யார் மாப்பிள்ள? ஆம்பளை நம்மதான். ஏப்பா? ஒரு ஆம்பளை எது வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா? என்ன? ஒரு பிள்ளை கழுத்துல 3 முடிச்சு போறோம் தொடிக்கிந்தேன் சந்தோஷமா இருப்பேன். என்னைக்கு அவன் 3 முடிச்சு போடுறானோ சரி, அன்னையோட அவனுக்கு ஆயுள் தண்டனை நிறுவதி ஆயிரும். இதோட குளோஸ் ஆயிரியா? உண்மைதானப்பு? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பொண்டாட்டி என்ன செய்யணும் தெரியுமா? அந்த காலத்துல எங்க தாய்மார்கள் எங்க ஆத்தாமாரெல்லாம் அந்த காலத்துல இருந்தாங்க. 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? குளிப்பாங்க நினைக்கிறியா? அதுதான் கிடையாது. சரி, சாணியோட போவாங்களா? சாணியா? மாட்டுல சாணி அள்ளி கொட்ட போவாங்களா? அதுவும் கிடையாது. சரி, புருஷன் எங்க படுத்திருக்காரோ, காட்டுல படுத்தினாலும் சரி, மேட்டுல படுத்தினாலும் சரி, ஆட்டு கடையில படுத்தினாலும் சரி, வயக்காட்டுல படுத்தினாலும் சரி, எங்க படுத்திருந்தாலும் அங்க போய் புருஷன் கால தொட்டு கும்பிட்டு தாலி எடுத்து கண்ணுல ஒத்தி வச்சு ஒரு வசனம் ஒண்ணு சொல்லுவாங்க. எதுக்கு போது? அப்ப சொல்லுவாங்கப்பா, புருஷன் அப்படி மதிச்சாங்க. என்ன வசனம் சொல்லுவாங்க? என்னைய சினையாக்க பிறந்தவரை. ஏய் மாப்பிள்ள அப்படி இல்ல, துணையாக்க பிறந்தவரை அப்படின்னு அன்னைக்கு தொட்டு கும்பிட்டாங்க. சொல்லவே மாட்டான். இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறி போச்சு. வாங்கத்தான் வாங்க வாங்க. இப்பதான் குழம்புல தண்ணி ஊத்திட்டு வரீங்களா? குழம்புலையா? வாங்க வாங்க. அப்படியே வந்து 8ஆம் நம்பர் ரூம்ல உட்காருங்க. இங்கிட்டு வாங்க. சோத்துல தண்ணி ஊத்த பாத்துக்க. குழம்புல ரூம் பேர்லாம் சொல்றீங்க. இல்ல நீ ரூம் பாயா? இல்ல இல்ல சொல்றேன். ஆமா, சோத்துல தண்ணி ஊத்தி பாத்துருங்க. குழம்புல தண்ணி ஊத்தி பாத்துருக்கோமா? குழம்புல தண்ணி ஊத்துவாங்க. என்னடே? ஏன்னா ஊர்ல இப்ப நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது, சாமிக்கு திருவிழா நடக்குது. சொந்த பந்தத்தை உடனே கூப்பிட்டா நீ மட்டும் தானே வரணும். ஆனா நீ மட்டும் வரது கிடையாது. ஏன்னா சோத்துக்கு சேர்த்த மாதிரி நீயும் பொண்டாட்டியோ மாமியா மருமகோ கொழுந்தியா மச்சினே நீ வாங்கிட்டு சொல்றது அந்த மாதிரி சரக்கு வாங்கிட்டு சொன்னா அப்புறம் 4 பேர் கூட்டு அப்படி பேரு வந்துட்டாங்கன்னா இவங்க 10 பேர் சோறாக்கி இருப்பாங்க. மிச்சத்துக்கு என்ன பண்றது? சாப்பாட சீக்கிரம் ஆக்கிரலாம். குழம்பு வைக்க முடியுமா? வைக்க முடியாது, முடியவே முடியாது. அதனால அப்ப என்ன செய்வாங்க? குழம்புல மட்டும் தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சு ஊத்தி விட்டுருவாங்க அடி கூட்டத்துல. அப்ப பரவாயில்ல. இப்ப நீங்க எதுல என்ன வரை படிச்சிருக்கீங்க? ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. புருஷங்காரன் வந்து பொண்டாடி கால தொட்டு கும்பிடுறாங்க. இன்னைக்கு எப்படி 3 மணிக்கு காலையில இருந்துச்சு, ஆத்தா தாயே நைட்டு அடிச்ச போத கூடிக்கிருச்சு, தலை வலிக்குது, பிளாக்ல ஒரு கட்டிங் சாப்பிடணும், 100 காசு 100 ரூபா இருந்தா கூடவே நாளைக்கு தர்றேன். ஆத்தாடி நிலைமை அப்படி மாறி போச்சு. வாங்க சின்ன பையா இருக்கு. ஹலோ, படிச்சிருக்காப்ல நிறைய. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ஜமாத் துணைத் தலைவர்களை வரவேற்று நமது கிராமத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மரியாதை செய்யப்படுகிறது. சொல்றீங்களா? இங்கே அருள்மொழி வாசி கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை நமது விருதுநகர் இதுக்கு தானே இந்த புதிய விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய வைரவனாங்கூரை சேர்ந்த பிஎஸ்சி ராமமூர்த்தி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக ராமமூர்த்தி தாண்டா சொன்னேன். ராமமூர்த்தி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடி கொடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே மிருதங்க வாசி கொண்டு அருமை மைத்தினர் எஸ் நாங்கூரை சேர்ந்த ஓவி புஷ்பநாதன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக இங்கே ஆல்ரவுண்ட் வாசிகளுக்கு அருமை தம்பி எடியப்பட்டியைச் சேர்ந்த PV சரவணன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே தாள வாசி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் போஸ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. உங்கள் முன்பு பபுன்னு ஒழுங்கா காமெடி பண்ணலாம் கருத்து நினைச்சு கொல்லப்படும். பழைய சூப்பர். உங்கள் முன்பு பப்புன்னு எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை புல்வாக்கரை சேர்ந்த புண்டுவேல் அவர்களுக்கு பொண்ணு வெளியா அவர்களுக்கு பொன்னாடியை போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள். நல்லா குடி மாப்பிள்ளை. கழுத்தில் அரிக்கப்படுமா? கோட்டைப்பட்டினம் உதவி ஆய்வாளர் சந்திரமோகன் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழாமேடைக்கு வரும்படி விழாக்குழு சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள்.
ஏண்டா பொண்ணு கழுத்தை நெருக்கி ஏய் அங்க பாரு அடுத்தபடியாக இங்கே நாடகத்தின் அமைப்பாளர் அருமை நான் மாரிமுத்து அவர்களுக்கும் எங்களை அழைத்து வந்த அருமை பங்காளி பாலாசிரி அவர்களுக்கும் பொன்னாடி போடுறது கௌரவப்படுத்தப்படுகிறது. தீன் ஒளிபெருக்க தரவுகளுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. என்ன கத்துற அப்படியே வரும்போது கட்சி மீட்டிங் பப்புன்னு காமெடி வண்டியெல்லாம் கழுத்து நிற்கப்படும் இருக்காங்க. போனார காமெடி வண்டி எப்போ முகத்தை ஒரு வட்டம் காட்டு ஐயா, அந்த முகத்தை பார்த்துக்குங்கய்யா. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அந்த பையன் தான் காரணம். ஆமா, பப்புன்னு கழுத்து நடிச்சு கொல்லப்படுமா? என்னை காமெடி பண்ண நீ வாடி வீட்டுக்கு கிளம்பிட்ட. உங்க ஊருக்கு வந்து உங்க சோத்த திண்டு வீட்டு கிடைச்சி நீங்களே கொல்ல பாக்குறீங்களே. இப்போ இருக்கட்டும், எங்களுக்கெல்லாம் பொன்னாடி படுத்து கௌரவப்படுத்திய நமது கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக இளைஞர் சங்க சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளருமான அருமை அண்ணார் மாரிமுத்து அவர்களுக்கும் அவர்கள் சார்பாகவும் எங்களை அழைத்து வந்த அருமை பங்காளி பாக்கத்தைச் சேர்ந்த ஆர்.எம். பாலாசிரி அவர்களுக்கும் எங்களை சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மச்சான் எதுல விட்டு இந்த இதுக்கு தான் வர்றது கிடையாது. வாயில் நல்லா நீ விட்டுட்டாலும் நீ காமிச்சாலும் புல் புழுந்தே இருக்கேன் அப்படின்னு அந்த காலத்துல இருந்தாங்க. சரி, ஆனா இந்த காலத்துல எந்த தாய்மாரும் அப்படி இருக்க கிடையாது. என்ன மாப்பிள புருஷங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன சொல்லணும்? என்ன நீ பெட்டி வாசிக்கிறீங்க விடிய விடிய. நீங்க முடிச்சுட்டு காலைல வீட்டுக்கு போனேன் தங்கச்சி உங்களை பார்த்து எப்படி கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்? முகத்தோட கூப்பிடணும். வாங்க மாமா, நான் நைட் நாடகம் நல்லபடியா முடிஞ்சா? நல்லா சாப்பிட்டீங்களா? சம்பளம் வாங்கினீங்களா? உட்காருங்க, இந்த டீ போட்டு தர்றேன். இந்த டீயை குடிக்கிறதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணி படுத்து தூங்க, எத்தனை மணி உசுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றதா பொண்டாட்டி. இன்னைக்கு அப்படியா சொல்றாங்க? கால எடுத்து வச்ச உடனே ராமாயணம் பாட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி மாப்பிள? அரிசி இல்ல, உப்பு இல்ல, புளி இல்ல, காலைல சிலிண்டர் இல்ல, தீந்து போக சிலிண்டர் இல்ல, சண்டாக வந்து லோன் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும் சொல்லி புருஷங்க லோன்னு அலைய விட்டு அப்ப புருஷங்க நினைப்பேன், ஏன்டா வீட்டுக்கு வந்தா இன்னும் அரை மணி நேரம் அப்படி அரை ஷிஃப்ட் பார்த்துட்டு கம்பெனிலே படுத்துருக்கலாமோ? அப்படி பண்றதுனால எழில் மண்டலத்தில் உட்கார்ந்து இருந்திருக்கீங்க. ஆமா, நீ நீதிமன்றம் போகத்தான் செய்வேன் அப்படின்றனால வந்துதான் சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, பொண்டாட்டினால இந்த பிரச்சனை தான். சரி, ஆனா வப்பாட்டினால ஒரு பிரச்சனை இல்ல. 10 பைசா கொடுக்க தேவையில்லையா? அன்பா போன் எடுத்து ஒரு வார்த்தை பேசினா போதும். சர்வீஸ் பேசுது. ஹலோ செல்லக்குட்டி, நல்லா இருக்கியாடா? அடுத்த நடிகர் இழிச்சு நாளைக்கு பார்க்க வரலாம்னு நினைச்சேன். செருப்பு தெரியாது, கோச்சுட்டு போனேன். என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டா. சரி, பார்க்க வர முடியல. உன்னை ஒரு வட்டம் பார்த்துட்டா போதும்டா, அதோட சத்துருவியா மட்டும் சொல்லி பாருவே. ஹலோ ஹலோ அப்படித்தான் சொல்லுவாங்க. எவன் ஜாகிரியா சொல்லத்தான் செய்யறியான். ஊடலோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாருங்க, அவங்க கட்டின புருஷனுக்கு பழைய கஞ்சியும் பச்சை மிளகா மட்டும்தான். ஆனா அந்த கள்ள புருஷன் போன் பண்ணி பேசுறான் பாரு, அதேப்பா அவன் காசு இல்லையான்னு பரவாயில்ல. ஆமா, பக்கத்து வீட்டுல கடை வாங்கினாச்சு, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டு முட்டை. ஆட்டுக்கு எதிராக முட்டை இழிச்சாப்புல கொட்டதே ஆட்டு கொட்டது இருக்குமோ, நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் அடிச்சு அங்க போய்கிட்டே இருக்கேன். அதனால என்ன சொல்றேன், என்ன மாப்பிள, பொண்டாட்டி ஒழியா வப்பாட்டி வாழ்க. சொல்லிடுவோமா? உன்னை அடிக்கிற செருப்ப வீட்டுல கூடாது. உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வியே கேட்டேன். ஏண்டா 1000 பேரை நீ வப்பாட்டி வச்சுக்கலாம் மாப்பிள, ஆனா கட்டினவதான் தாலியா இருப்பா. ஆமா மாப்பிள, ஏன்னா ஒரு பழமொழி நீ சும்மா சொல்லிருக்காங்க. நீங்க நாளை போல செத்து போன என் தங்கச்சி தானே தலைமாறல ஆளுங்க. காலையில 9 மணிக்கே சொன்னேன் பங்காளி பாலாட்ட, கிருத்திரம் முடிச்சிட வயலுக்கு இவங்களோட நாடகத்துக்கு நான் வரல, நான் வீட்டுல ஒரு நாளா தூங்குறேன்னு சொல்லி கேட்க மாட்டேன்ட்டாப்புல. சேர்ந்தாலும் ஊரே இப்படி இந்த சிவலிங்கமா இருந்த விளக்குமா எதுல விட்டு வாயில. அதனால ஏன்னா தாய்க்கு பெண் தான் தாரம் சொல்லிருக்காங்க. ஏன்னா பொண்ண தாய் செய்ய முடியாத விஷயத்த கூட
தாரம் செய்வாங்களாம். என்ன செய்வாங்க? அம்மா வந்து பிள்ளைய கொல்லாது, தாய் வந்து பிள்ளைய கொள்ளுமா? ஆனா வந்து பொண்டாட்டி வந்து புருஷனை கள்ளத்துக்கு போட்டு கொண்டு விடுவாங்க. இதுதான் தாய் செய்ய முடியாத தாரம் செய்யறது. அது முண்டுக்கல் கிடையாது, சித்துக்கல் தான். மீன் குழம்பு சொன்னாப்ல. அதனால பொண்டாட்டி தான் மாப்பிள்ள வாழணும், வப்பாட்டி தான் ஒளியணும் உலகத்துல. ஆமா, பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி ஒளி. ஏய் மாப்பிள்ள, இது தப்பா இருக்கு மாப்பிள்ள. இழிச்சா பல என்னையா பொண்டாட்டி ஒளினாலும் இருந்தாலும் தூக்கி எறிகிறாப்புல, வப்பாட்டி ஒளினாலும் தூக்கி. எப்போ நான் என்ன தப்பா வாப்பு சொன்னேன்? பொண்டாட்டி வாழ்க தானேயா சொன்னேன். வப்பாட்டி ஒளி, அவன் வப்பாட்டி இருந்தாலும் பொண்டாட்டி பார்க்க மாட்டேல நீ. ஏண்டா நேத்து முந்தா நாள் வரை பழைய கிழிஞ்சு போன சட்டம் பொண்டாட்டில இருந்து போட்டு வந்த. ஆமா, இந்த வப்பாட்டி வந்த உடனே நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு சட்டம் மின்ற மாதிரி போட்டது கேவல பல. ஆமாடா, உனக்கு வப்பாட்டி ஒளிய அப்படி சொல்லுங்கடா. யூடியூபர் ஓடிக்கிட்டு அப்படி சொல்லுங்கடா. நிரந்தரமா என் குடும்பம் பிரியணும்னு முடிவு. அப்ப வப்பாட்டி வாழணும். அப்ப ரெண்டு பேரும் பொருத்தமா சொல்றான். வேணாம், நமக்கு எந்த பொருளாவும் தேவையில்லை தம்பி. நீ விட்டா நம்ம அடிக்க வந்தா வருவாங்க. அதாவது 2 வண்டியும் வச்சு ஓட்டுங்க. எந்த வண்டி புகத்தல்லுதா அத பாதியில விட்டுட்டு முடிஞ்சவங்க கரையறிக்க. அந்த புகத்தல் வண்டி கூட எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டு நாங்க சர்வீஸ் பண்ணிக்கிறோம். நீ பெரிய பிச்சைக்கார பெண் எனக்கு தெரியுமில்ல. பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டி கையில வப்பாட்டி வச்சிருக்க பொட்டிக்காரருக்கு வணக்கம். பொண்டாட்டியின் கையில் வப்பாட்டி வச்சிருக்கும் புண்ணிய மக்களுக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வெத்தகத்திலே பிறந்த ஏழைய பெரியவருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வெத்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வெத்தகத்திலே பிறந்த ஏழைய பெரியவருக்கு வணக்கம். எங்க தத்துவங்களை எடுத்திருக்க தங்கமே தமிழ்கவி சாற்றியின் ஐயா பதி வணக்கம். தமிழ்நாடு செல்வ வணக்கமே, இது வந்திருக்கும் ஐவருக்கும் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. அடியாப்பா அடி நொறுக்குறீங்களே. ஆனா அடிதான் நல்லாத்தையும் வாசிக்கிறீங்க. உங்க வாய் தான் சரியில்லை. உங்க வாயினால்தான் நான் சீரழிகிறேன். எங்க உங்க வாயா கவிங்க நீ மூடு பாம்பத. அறிவில் சேர்ந்த பெரியவர்களுக்கும் ஆற்றல்மிக்க தாய்மார்களுக்கும் எங்கடா கூட்டத்தையே காணா. இழிச்சா போல இருக்காங்க கூட்டத்தை காணாமா? ஆமா, இது அமெரிக்கா, அது பாகிஸ்தானு, அது தாய்லாந்து, இங்கிலாந்த காணாமடா. இங்கிட்டு இருக்க இங்கிலாந்து இருக்கட்டும். பொண்ணா உட்காந்து என்ன ஏன் இடையில பொட்டல் கிடக்கு? ஒரு 10 ரூம் ஃப்ரீயா இருக்கு அண்ணே போஸ். ஆள வந்தானா அந்த 10 ரூம்ல ஆளை ஃபுல்லா பண்ணி விடு. அந்த ரூம்ல வேலை பார்க்குற சர்வீஸ் சொல்லிக்கிட்டே இருக்க பாருங்க. அறிவில் சேர்ந்த பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் வயிற்றுக்குழுக்கும் ஆண்டுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்துக்கான வெளியிருந்து வந்த கத்தனை கிராமத்தார்களும் இங்கே சிறந்த முறையில் காவல் பொறுப்பினை ஏற்று காவலுக்காக வந்திருக்கும் காவல்துறை ஐயா அவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளி அன்னொளி அமர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கள் தோற்கும் எங்களுக்கெல்லாம் உணவளித்து சரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாடு அமைத்து நடத்திக் கொண்டிருக்கும் உலக கமிட்டியாளர்களும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடு நடிகர் சங்க சார்பாகவும் இந்த நாடு அமைப்பாளருமான அருமையன்னார் மாரிமுத்து அவர்கள் சார்பாகவும் எங்களது பாக்கத்தை சேர்ந்த அருமை பங்காளி ஆடம் பாலாசிரி அவர்கள் சார்பாக நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு கரம் கூப்பி வருக வருக வரவேற்று நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி. நான் கலந்த வணக்கம் வணக்கம். ஏப்பா வசனத்துக்கெல்லாம் வாசிக்கிறீங்க? நீங்க வாயை திறந்தாலே வாசிப்போம்ல. நீ மூடுப்பா முண்டை. வாயை திறந்தா நீ நொட்டி ரெடிய. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு மாப்பிள்ள. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு. கூட்டமா ரொம்ப கூடி இருக்கு. அருமையான கூட்டம்யா. கொல்ல கூட்டம்யா. கொல்ல கூட்டமா? ஆமா, நான் களவாண்ட கூட்டம் சொல்லி நீ கம்பு கட்டி வச்சு அடிக்கிட்டு அரச மரத்துல உனக்கு நல்ல வழி வருங்க. நீங்க வர மாப்பிள்ள கூப்பிடுறது செருப்பு களவாண்டலாளிங்க. அவன் பண்றது பூரா சொல்றாங்க. ஆமா, ஒரு சாக்லேட்டா வீட்டுல சேர்த்து வச்சிருக்கியா? ஆமா, என்ன செய்யுது? ஒண்ணு எரிஞ்ச செருப்பு பூரா நான் தான் பறக்கி வைக்கணும். வழி இல்ல காரியம். ஆமா, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு. கூட்டமா ரொம்ப கூடி இருக்கு. அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு மாப்பிள்ள. இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் மாப்பிள்ள? 2 கண்ணால திறந்து ஆணு பார்க்கணும். அப்புறம் குப்புற வச்சுக்கிட்டு நான் பார்க்க முடியும். பெரிய கருத்து சிறம் நினைப்பு. நாடகத்தை நாடகமா நினைச்சு பார்க்கணும். ஏன்னா நாடகங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. இப்ப நாடகம் நல்லா கெட்டு போறது யார் கையில இருக்கு? உங்க கையிலும் இல்ல, என் கையிலும் இல்ல. எல்லாமே ரசிகர் உங்க கையில தான் இருக்கு. ஆமா, ஏன்னா ரசிகர் நடிகரோட முகம் பாக்குற கண்ணாடி சொல்லிருக்காங்க. உங்களை வச்சுதான் நாங்க. நீங்க அகர்ல சுறுசுறுப்புல விருப்ப நாடு நல்லபடியா நடக்கும். ஆனா இவங்களோட தயவு இருந்தா மட்டும் நாடு நல்லா நடக்காது. அப்புறம் யாரோட தயவு முக்கியமா வேணும்? நம்ம தாய் ஈஸ்வரி காளியம்மனோட தயவு தான் வேணும். ஆமா, நாத்த தயவு வேணும்யா. ஆமா, அந்த காளியாத்தா இருந்தாத்தான் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு நல்ல விஷயமும் நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உலகத்துல சாமி கும்பிடாத யாராச்சும் இருக்காங்களா?
யாரும் கிடையாது. எல்லா பேரும் கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா பாரு தம்பி, களவானை போறேன் கூட சாமி கும்பிட்டு போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, எப்படி கும்பிடுறேன்? சாமி காளியாத்தான் நான் தொழிலி கிளம்பிட்டேன். சரி அவனுக்கு களவான்றது தொழில், நமக்கு நாடகம் ஆடுறது தொழில். தொழிலி கிளம்பிட்டேன், போற இடத்துல அடிவாங்க மிதிவாங்க தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னா நான் களவான்றதுல பாதி பங்க காளியாத்தான் உண்டியல போடுறேன். போடும் சாமி கும்பிட்டு தான் போறேன். அவனை பிடிக்க போற ஐயா காவல்துறை ஐயாவுங்க அவங்களும் சாமி கும்பிட்டு தான் போறாங்க. கும்பிடுறாங்க. எப்படி கும்பிடுறாங்க? சாமி 4 மாசம் ஆச்சு. இந்த களவாணி பையில இந்த காவாய் பையில கையில சிக்க மாட்டாங்க. இந்த மாசத்துக்குள்ள சிக்கிட்டாங்கன்னா இந்த மாசம் நான் வாங்குற சம்பளத்தை முழு சம்பளத்தை காளியாத்தாவை உண்டியல போடுறேன் அப்படின்னு அவரும் சாமி கும்பிட்டு தான் போறாங்க. காளியாத்தா தர்ம சங்கத்துல முழிச்சுக்கிட்டு இருக்கு மாப்பிள்ள. ஏன்னா அவன் பாதி தர முடியான், இவர் முழுசா தர முடியாரு. இவனை மாத்தி வரல எஸ்கேப் பண்ணி விடுறதா அப்படின்னு தெரியாம சாமி தர்ம சங்கத்தை முழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் யாருக்கு சாமி தர்ம சங்கத்தை கொடுக்காம யாருக்கு எல்லாமே உன் பாரம் தான் சொல்லி பெரிய பாறாங்கல் தூக்கி போசுவோம் மண்டையில போட்டுட்டு அதோட சோழியை முடிச்சிட்டு ஓ மண்டையில ஆமா காளியாத்தா மண்டையில போட்டு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. சரி, ஏன் சொல்றேன் அப்படின்னா நாடகத்தை வந்து நாடகம் ஏன் பார்க்கணும் சொன்னேன். ஏன் பார்க்கணும்? சினிமா கண்ணோட தான் நாடகம் பார்க்க கூடாது. ஏன்னா சினிமாங்கிறது வேற, நாடகங்கிறது வேற. என்னடா ஏழை விட வந்த மாதிரி என்னடா சொன்னா பொச்சுக்குது உங்களுக்கு. ஒரு தாளக்காரனை போட்டு இப்படி ஒரு ரவுடி முண்டையை போட்டு வச்சிருக்கீங்க. விளங்கு பப்புட கூட்டுவாங்கன்னு சொல்ல என் பங்காளி வந்த வேலை எங்கனே பிச்சை எடுத்தவங்க கூட்டியாந்து வச்சுக்கிட்டு அந்த பிச்சை எடுத்த காசுலயும் பிறகு திண்ட வந்தேன். யாரு பிறக்கி திங்கிறால ஆற சொல்ற என்னப்பா இரும வருது? ஆமா, எதுல வெட்டி மாப்பிள ஓயாம வாயில விட முடியாது. போயா உடம்பு சரியில்லை. ஆமா, ஐயோ ஊட பேசி நெத்திய மாத்தி விட்டுறாங்க. ஆமா, அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, சினிமாங்கிறது என்ன? திரையில் வந்து போகக்கூடிய நிழல் பிம்பந்தே சினிமா. நாடகங்கிறது அப்படி கிடையாது. உயிரோட்டமா நடிக்கக்கூடியது நாடகம். ஏன்னா சினிமாவில் பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கோடின்றியா 100 கோடின்றியா 500 கோடி 1000 கோடின்றியா படம் எடுக்கிறதுக்கு. ஆனா அமெரிக்கா காமிப்பாங்க. ஆமா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இந்த படம் எடுக்கிறது வந்து லேசுபட காரியம் இல்லாம ரொம்ப சிரமமான காரியம் தான். இந்த சினிமா படம் எடுக்கிறாங்கல்ல, இது ரொம்ப பாவப்பட்ட ஜீவன் யாரு தெரியுமா? இந்த படத்துக்கு பணம் போடுறாருல, முதலீட்டாரு, தயாரிப்பாளர், ப்ரொடியூசர். அவனை போய் அப்படி சொல்ற? அவன் பணக்காரன் நீ சொல்ற? படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பணக்காரத்தே இருப்பாரு. சரி, அடையாப்பா முத நாளே ஹீரோட்ட கூப்பிட்டு சொல்லிடுவாரு, கதாநாயகனை கூப்பிட்டு, ஐயா நாளைக்கு முக்கியமான ஒரு சீன் எடுக்கணும், காலையில ஒரு 8 மணிக்கு வந்துருங்க, ஊட்டிக்கு வந்துருங்க. ஆமா, ஊட்டிக்கு வந்துருங்க, ஊட்டி ஷூட்டிங் பாட்டுக்கு வந்துருங்க. ஆமா, குழுக்குழுன்னு இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவாரு. ஆனா இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த புதுசா வர்றாங்க பேர் படம் நடிக்க, அவங்க என்ன 8 மணிக்கு வர சொன்னா 6 மணிக்கு போய் உட்காந்துருவாங்க. உட்காந்துருவாங்க. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 30 நாள் 40 நாள் ஆடிட்டாளுங்க. அத்தாடி 6 மணிக்கு வந்து 5 மணிக்கு வந்துருன்னு சொல்லுவாங்க. ஆனா வண்டிக்கு வந்தாங்கன்னா 8 மணிக்கு தான் வண்டிக்கு வராங்க. ஊர்ல செருட்டன மாதிரி அடி வாங்கணும். ஏன்னா அப்படி இருக்கு உலகம். ஆனா பாருங்க, அவர் சொல்லி 8 மணிக்கு வந்தேன், 6 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு முதல் நாள் கதாநாயகன் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருவார். ஆனா மறுநாள் பாருங்க, இவருக்கு கதாநாயகன் வந்துருவான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 200 பேர் வேலை பார்க்கறது. 1 லட்சம் சாப்பாடு 2 லட்சம் போட்டு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணி கதாநாயகனுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. 8 மணிக்கு வரக்கூடிய கதாநாயகன் மணி 12 மணி ஆகும், 1 மணி ஆகும், 2 மணிக்கு தான் வந்து கார் வந்து நிக்கும். எங்க ஷூட்டிங் பாட்ல லவக்குன்னு திறப்பாரு காரு கதவை. திறந்துட்டு சொல்லியா கதாநாயகன் என்ன சொல்லுவாரு? எனக்கு என் பொண்டாட்டிக்கு நீ காலைல சண்டை, அதனால வந்து எனக்கு மைண்ட் சரியில்லை, ஷூட்டிங் கேன்சல், மை ரோஜன் கதவை முடிச்சு அவன் வீட்டுக்கு போயிருவேன். என்னைக்கு சொல்லாம போயிருவேன். திருப்பி கேட்டோம்னா நாளைக்கு வர மாட்டேன் ஷூட்டிங். அப்ப இந்த பணம் போடுற முதலீட்டாளர் தயாரிப்பாளர் அந்த ஆளு தலையில துண்டை போட்டு எனக்கு என்னன்னு உட்கார்ந்து இருப்பாப்ல. ஆமா, அதுக்காக கையில ஒரு 6 அடியில துண்டு எப்பயும் வச்சு கூடாது
பெட்டிக்காரன் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அப்போ பிச்சைக்கார போய் ₹1 பிச்சை விட மாட்டேன். தாளக்காரன் ₹3 தம்பளம் வாங்குறாரு. நிஜாம்பா கிடைக்கிறான் கொடுக்கறதுக்கு பிச்சை ஓடுறதுக்கு. நான் பிச்சை கேட்கிறேன், இவங்க பெரிய கர்ண பரம்பரை அள்ளி எரிஞ்சிருவாங்க. பெரிய பிச்சைக்கார பயிலுக்கு பிச்சைக்காரி தட்டுல கண்ணெதிரா தட்டுல காசு இருந்தா அதை எடுத்துட்டு போய் டீ வாங்கி குடிக்கிறவங்க 4 பேர். சில்லற இல்ல மாப்ள வயிற்று புரியாது. நான் பிச்சை எடுக்கிறேன். நான் தாய்மாரில் கூப்பிட்டுக்கிறியா? அவர் நாங்களும் உங்க கம்பெனியில அம்மாவையா புண்ணியவதியா சொல்ற கேளுங்க. அம்மாவையா புண்ணியவதி சொல்ற கேளுங்க. ஆம்பளைக்கு மறுபடியும் கொடுக்க இருங்க. அம்மாவையா புண்ணியவதியா சொல்ற கேளுங்க. ஆம்பளைக்கு மறுபடியும் கொடுக்க வேணுங்க. அக்க பக்க மறுபடியும் பேச வேண்டாங்க. பேச வேண்டாங்க. அக்க பக்க மறுபடியும் பேச வேண்டாங்க. நான் புண்ணியவதியா ஏத்துக்கு போற வேண்டாங்க. அதையாக நான் என்ன பார்க்க வேண்டுங்க. இந்த நாடகம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பது நோட்டீஸ் மூலம் தெரிந்திருந்தாலும் சொல்வது என் கடமை, கேட்பது உரிமை என்ற காரணத்தில் என்ன கருத்திலும் பொன்னகரம் வழங்கக்கூடிய நமது புதுக்கோட்டை மாவட்டம் கொடிக்குளத்தைச் சேர்ந்த கோட்டைப்பட்டினம் கிராமத்தில் அமர்ந்து அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலய 74ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சித்திரை மாதம் 31ஆம் நாள் 14/5/2025 புதன்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் திருப்பணி செம்மல் உயர்ந்து மதிப்பு மரியாதைக்குரிய அருமையனார் பரணி EA கார்த்திகேயன் BA ஒன்றிய பெருந்தல் அவர்கள் தலைமையில் நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்து கொண்டிருந்து தமிழ்நாட்டிலே தலை சேர்ந்த நாடுகளுக்கு பகப்படக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் சொல்லக்கூடிய புராண வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த நாடக நடிகர் நடிகர் சிகாமணிகள் சென்ட்ரல் விழா சிரிப்பு பெற்று வரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி நமது மதுரையைச் சேர்ந்த மதுரை கருவனூரைச் சேர்ந்த அருமை மகன் SVE வசீகரன் அவர்கள் இவருக்கு மடியிலே வேலன் வேடன் விருத்தனகம் முன்னால் தோன்றி காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக இசை குயில் இன்னிசை ராணி என்ற நாட்டமும் எல்லாரும் பெற்று வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் அருமை சகோதரி மதுரையைச் சேர்ந்த S கலைச்செல்வி அவர்கள் இவருக்கு மடியிலே சிறு வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்தியே ஆகும் சொல்லிக்கொண்டு கச்சை கட்டி வேணுக்கு பின்னாலே தூங்கி கொண்டிருக்கும். மேடைக்கு பின்னாடி தூங்குறாரா? பின்னாடி உட்கார வைக்க இடம் இல்லையா? அதனால பின்னாடி போய் தூங்கிட்டு இருக்கா. ஆமா, நமது விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் கிராமத்தைச் சேர்ந்த அருமை மகன் பி உதயநிதி அவர்களை பிறகு மடியிலே நாரதாக உங்க முன்னால் தோன்றி காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக நாங்கள் ஆடுகின்ற ஆடலுக்கு பாடுகின்ற பாடலுக்கு தகுந்தாப்புலை சேமிக்க வந்திருப்பவர் தனது இன்னிசை காணத்தை மெல்லிசை பாடி நாட்டு மக்களை எல்லாம் மனமுறை செய்யும் அருமை மாப்பிள்ளை நமது வைரவநாங்கூரை சேர்ந்த BSA ராமமூர்த்தி அவர்களை இவருக்கு மடியிலே 6 மணியம் பின்பாடல் கலிரசமா மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் கனிகளின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் கலிரசமா மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் கனிகளின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் இணையில்லாமடையாளி வாழ்வோயே இன்பம் இணையில்லாமடையாளி வாழ்வோயே இன்பம் இவள் சிந்து புன்னகை உலகுமாறு இன்பம் அதை எங்கே இருந்த போது அது நாடி ஓடு இன்பமெங்கே இன்பமெங்கே இன்பத்தேடு இன்றிருப்போ நாளையும் இருப்பது என்ன உண்மை என்னிடாம காசு பணம் சேர்க்க இல்லை அம்மை இன்றிருப்போ நாளையும் இருப்பதில்லை உண்மை என்னிடாம காசு பணம் சேர்ப்பதில்லை நன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இல்லையென்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை இன்பமெங்கே இன்பமெங்கே இன்பத்தேடு மாறிமணி கோடி பரமாகணமே ஜம்பம் வாழ்வுரி ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் மாறிமணி கோடி பரமாகணமே ஜம்பம் வாழ்வுரி ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் மலரி மொழி வாயுங்க வளர்ந்து பிள்ளை செல்வம் மலரி மொழி வாயுங்க வளர்ந்து பிள்ளை செல்வம் பால் மீது உரிப்பதி அளவில்லாத இன்பம் இன்பமெங்கே இன்பமெங்கே இன்பத்தேடு இன்பமெங்கே இன்ப
அதுக்கு அடுத்தபடியாக கோடியரசி மிருதக சக்கரவர்த்தி மின்னலடி வேங்கில் நம்மள பட்டப்பர்கள் பெற்று வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் நமது திருப்பூரம் அருகாமல் இருக்கக்கூடிய எஸ் நாங்கூரை சேர்ந்த ஓவி புஷ்பநாதன் அவர்கள் இவருக்கு மேடையில் மிருதகன் டோலக்கன் தபேலா. ஹலோ ஹலோ அதுக்கடுத்தபடியாக பலவாத்திய புகழ் அருமை தம்பி நமது திருப்பூர் அருகாமல் இருக்கக்கூடிய இடையப்பட்டியைச் சேர்ந்த PVM சரவணன் அவர்கள் இவருக்கு மேடையில் மிருதங்கம் ஆல்ரவுண்டர்ஸ் காட்டுவார்கள்.
அடுத்தபடியாக இங்கே எங்களுக்கெல்லாம் தாய் தம்பி வழங்கக்கூடிய தாளத்தேசிக்கு வந்திருக்கும் அருமை சித்தப்பா நமது நறுக்குடி அருகே இருக்கக்கூடிய நாலூரை சேர்ந்த ஏ போஸ் அவர்களே வரைக்கும் மடியிலே சீன் அண்ட் தாளம் குத்து தானா கேட்டா விடிய விடிய குத்த நம்பியா இந்த நாடக உலகத்திலேயே செலவு இல்லாத ஆள் யாருன்னா ஏப்பா தாளக்காரன் மட்டும்தான். ஒரு சித்தப்பா போய் போட உடனே கூப்பிடலாமா? உண்மைதான். என்ன அவனுக்கு மரியாதை இருக்கு? ஒரு பவுடர் எவ்வளவு வாங்க நீ இன்னைக்கு வாங்கின 22 நம்பர் பவுடர் எவ்வளவு? 175 ரூபா. 175 ரூபா. சீனோட விலை எவ்வளவு தெரியுமா? இந்த சீன் ஓஞ்சினா சீனோட விலை எவ்வளவு தெரியுமா? சீன் இருக்கட்டும், சீன் 40,000 ரூபாய் இருக்கட்டும். 40,000மா? இது எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ண முடியும்? ஒரு வருஷம். இன்னும் செலவு இல்லாத சாமியான்ற பொழந்து எடுத்து இல்ல நான் கேட்கிறேன், இன்னைக்கு சீன் யாரு? நீ கட்டிருக்கியா? ஒன்னே மாதிரி சொல்ல, அவர் தனியா சம்பளம், உனக்கு தனி சம்பளம். சீன் நீ கொண்டு வரல. இந்த தாள ஒண்ணுமே இல்ல. அப்ப பங்காளி ஓட்டுற ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்க, நாங்களாம் வந்து வருஷத்துக்கு ட்ரெஸ் வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 25,000 30,000 ஆகும் வருஷத்துக்கு. இப்ப பெட்டிக்காரன் வாங்குறானா 1 லட்ச ரூபா ஆகும். ஆனா இந்த நீ இவர் கையில வச்சிருக்க தாளம் செஞ்சு 75 வருஷம் ஆச்சு. இரும்புல அடிச்சு துரு பிடிச்சிருச்சா தார் ரோட்ல போட்டு 2 தேய் வச்சுட்டு சைன் சப்பன் போட்டு சேப்புல வச்சுட்டு அவராட்டு மயிர் வச்சுன்னு போயிருவாரு. திடீர்னு மழை வந்துருச்சு வச்சுங்களே, எங்க நாங்க துணிமணி மடிக்க முடியாம அது பண்ணோம்னா இது வந்து அலைஞ்சு தெரியுமா? இவர் ஒரு மசிரமுள்ள தாளத்தை மட்டும் பயில போட்டு மயிர் வச்சு எங்களை கூட்டத்தில் உட்காந்துக்குவாரு. தம்பி நீங்க சொன்னாலும் உண்மை. இப்ப கம்பு இருப்பா இருபத்தாயிரம் நீ வேற சீரியல் இப்ப நாடகத்துக்கு பயந்து கிடக்கையா? ஏப்பா தம்பி இப்ப நாடகத்துக்கு கிளம்புனா என் பங்காளி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, நேரம் நீ பாண்டியோல பிச்சை தான் எடுக்கணும். ஏன்னா நாடகத்துக்கு வந்து பேக்க அங்க வச்சுட்டு யாரும் ஊரே விட்டு பேண்ட போட்டு வந்திருக்க கேவலப்பல, அது என்னமோ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுனால இன்னைக்கு நாடகத்துக்கு வந்திருக்க. இல்லைன்னு வச்சுக்க. இல்ல நீ சிரிக்கிறியா பங்காளி? இது உண்மைன்னு சிரிக்கிறியா? அதுவா அது நினைச்சு உலகத்தை நினைச்சிருச்சுக்கிட்டு இருக்கு. எதுல விட்டேன்? அதுக்கடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் நாம் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெள்ளத்தில் எடுத்திருப்பது மைக் செட் கொக்ஸியான் சொல்லக்கூடிய சிறந்த முறையில் சென்றடமா தனக்கு தான் தான் என்று வெற்றி மனசு போல கொட்டி வரக்கூடிய டீன் ஆடியோஸ் கோட்டைப்பட்டினம் அண்ணே. இல்ல அத்தா கைதெடுத்த மைசூர்கார் கைதெடுத்த எல்லாரும் உண்மையிலேயே நாங்கள் எத்தனையோ ஊருக்கு நாடகம் ஆட போயிருக்கோம். மைக் செட் எத்தனையோ மைக் செட்டை பார்த்துருக்கோம். சத்தியம் மனசார சொல்றேனே, இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வான ஒரு விஷயம் சொல்லி எந்த ஊர்லயும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை. அருமையான மைக் செட்னே, உண்மையிலேயே மனசு போல உனக்கு வாழ்க்கைனே. ஆமா. ஆனா உண்மையில இன்னொரு விஷயம் சொன்னா பார்த்தீங்களா, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும்னு. சத்தியமா உங்க கை கால கும்பிட்டு கேட்கிறேன், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ரெண்டாவது குடிச்சிட்டு தயவு செஞ்சு வண்டி ஓட்டாதீங்க. குடிச்சாலே வண்டியை தொடாதீங்க. முக்கியமா அதே உண்மை. ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். கேட்டா அதுக்கு ஒரு சண்டைக்கு வந்தா வருவாங்க. அது சொல்லக்கூடாது. உங்க காசு நீங்க குடிக்கிறீங்க, நீ தலைவிட மாட்டேன் முண்டை வெட்டு போற நாள்ல உனக்குன்னு மயிர் வச்சு தாளத்தை போட்டு போயிருவேன் நீங்க. ஆமா இருக்கணும், பரவாயில்ல. உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா நாளைக்கு வந்து போலீஸ்காரங்க முக்கு ரோட்ல நிக்கிறாங்க அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு யாரும் ஹெல்மெட் போட்டு போக வேணாம். நாளைக்கு உங்க பொண்டாட்டி பிள்ளையே முக்கு ரோட்ல நின்ற கூடாதுன்றதுக்காக நீ ஹெல்மெட் போட்டு தயவு செஞ்சு போங்க. உண்மையிலே என்னோட வேண்டுகோள். அப்படி சொல்லிக்கொண்டு அருமையான மைக் செட் ரொம்ப சந்தோஷம்னே. அதுக்கு அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடியா. என்னென்ன சாப்பாடு? ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டு முட்டை, கோழி முட்டை, நண்டு, மீன், நத்தை. உண்மையிலே மீன் குழம்பு அருமையான சாப்பாடு. ஆமா, சக்தியின் புது வசந்தம் உரிமை நவநீத கிருஷ்ணன் அண்ணன் கடையில் அருமையான சாப்பாடு உணவளித்து உபசரித்து அத்தனை உள்ளங்களுக்கு எங்களுக்கு கலை கொடுப்பதன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி அணிகள்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக கொட்டகை அமைப்பு பரவாயில்ல, தகர கொட்டகை தான் போட்டிருக்காங்க. பின்னாடி தகரம் தானே. ஆமாம், அருமையான முறையில் கொட்டகை அமைப்பு. ஏன்னா கால சூழ்நிலைக்கு ஏற்ப போட்டிருக்காங்க பாருங்க. இதே இதை வந்து தட்டியில் போட்டுருந்தாங்க வச்சுக்கவே, நான் ஒரு இப்படிதான் நேற்று போன ஒரு விஷயம் சொல்லிவிட்டேன். கொட்டக்கார கம்பர் தண்ணி அடிக்க வந்துட்டான். என்னப்பா சொன்னேன்? ஏப்பா உங்க பேரெல்லாம் சொன்னேன். சரி. இப்ப மாப்பிள்ளை பேர் சொன்னா அவர் வாட்ஸ்அப்ல, வேற பேர் சொன்னா அவர் திறமைக்கார காரணம் வாட்சாரு, நீ வாசிச்ச. அவர் மைசூர்கார சொன்ன பேர் சொல்லும் போது அவர் பாட்டை போட்டு அவர் சில கருத்துக்கள் அவர் சொன்னாரு. அந்த மாதிரி கொட்டகை நல்லா இருக்கானுமா இல்லையானு நான் செக் பண்ணணும் அப்படின்னு. உன்ன மாதிரி ஒரு ஆல்ரவுண்டுக்கார என்னென்ன செய்யணும் முடியா, இப்படி தீய பொறுதி விடுறா பொறிச்சிச்சுன்னா அது நல்ல கொட்டகடான், பிடிக்கலன்னா கெட்ட கொட்டகடான்ட்டு அவன் கம்பத்தூட்டி என்னை அடிக்க வந்துட்டாரு. இது தேவையா எனக்கு? வாய் நிக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்ய? இருக்கட்டும், பரவாயில்ல. அதுக்கடுத்தபடியாக இங்கே வண்ணமயமாக சீன் அமைப்பு ஸ்ரீ காளியம்மன் சீன் கம்பெனி கோபாலபுரம் தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு திருவிழா கமிட்டியாளர்கள், ஆலய நிர்வாகிகள், கிராமத்தார்கள், கோட்டைப்பட்டினம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர்கள், அருமையன்னார் சாயக்குடியைச் சேர்ந்த
கே மாரிமுத்து அவர்களும் மற்றும் எங்களையெல்லாம் உங்களை அறிமுகம் செய்த அருமை பங்காளி பாக்கத்தை சேர்ந்த ஆரம் பாலாசி அவர்கள் நாடக அமைப்பாளர் தெரிவித்துக் கொண்டு இந்த நாட்டு மனவில் வேறு எந்த நாடகமா இருந்தாலும் சரி எந்த நாடகமா இருந்தாலும் சரி எந்த நாடகமா இருந்தாலும் சரி ஆடல் மாடலமா இருந்தாலும் சரி அதுக்கு மட்டும் நாங்க போக மாட்டோம் நாடகம் மட்டும்தான் ஆமா மாரிமுத்திரன் அணுகுங்க அதே மாதிரி அவர் அணுகுங்க அவர் வந்து பங்காளியை கூப்பிடுவாரு பங்காளி கூப்பிட்டு நம்மளெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அருமையான முறையில் அமைப்பாளர்கள் அதுக்கு அடுத்தபடியாக ஆமா எல்லா பேரும் பேர் சொல்லிட்டு மாப்பிள்ள நீ ஏன் பேர் சொல்லிச்சுன்னா வேலை முடிஞ்சது நான் மட்டும் உள்ள போயிருவேன் உன் பேரை போய் மேடைக்கு பின்னாடி சொல்லு செருப்புங்க அப்பல அந்த பக்கத்துல கடல் இருக்கு உள்ள தள்ளி விட்டு வந்துருவேன் ஏன்டா ஆமா பொம்பளை பிள்ளை பெற சொல்லியா டான்ஸ் கேரள வேற இல்ல என்ன பண்ண போற இல்ல பேருன்னு சொல்லும் போதே உனக்கு எச்சி வரு இந்த பிள்ளை தானே ஆமா அவள லேசா ஐயோரா பின்னாடி திரும்ப சொல்லி அதுல முட்டை கொடு ஒரு முட்டா போய் ஆடல் அரசி அப்படியே சுந்தரி கவர்ச்சி கண்ணி காண்போர் மனதை கவியலுக்கு இளஞ்சிட்டு புத்தமது மல்லிகை மொட்டு பூத்துக்களுக்கு புது ரோஜா நாட்டிய தாரகை நமது மணப்பாறையை சேர்ந்த அருமை சகோதரி எஸ்வி ராஜலட்சுமி அவர்களே இவருக்கு மணியிலே டான்ஸ் அண்ட் காமி தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை இருந்தாலே தூமுகமாறு தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை இருந்தாலே தூமுகமாறு முகம் தெரியாமல் மயங்குவதில்லை ஒன்று புரியாமல் கலங்குவதில்லை என்னமோ சொல்லுங்கள் தள்ளியே தொட்டதால் உள்ளம் துடிக்கிறது தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை எறிந்தாலே பூமுகமாறு என்னை எறிந்தாலே பூமுகமாறு என்ன அவள இந்த பிள்ளை பார்க்க போன என்ன பண்ணுதுன்னு என்ன இப்பதான் பாவாடை கட்டிக்கிட்டு இருக்கு பாவாடை கட்டுதா? பார்த்துட்டு ஆமா அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டு மகிழ்ச்சிகளை அழைத்துக் கொண்டிருப்போம் என்னத்த மகிழ்ச்சி கடை லக்குன்னு நீ சொல்லப்பா அவன் பேரு மகிழ்ச்சியா இல்ல இன்னும் நீங்க என்ன பேசிக்கிறீங்க வேற பேச்சு மாப்பிள்ள செருப்பு காணாம செருப்பு காணோம்னா ஏதாவது சொல்ல வச்சு பேசாம இரு உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் தம்பி கரெக்டா எடுக்கல ரைட் அதே மாதிரி சென்டரா வச்சிடு ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் ஒளிப்பதிவு எடுத்து கொண்டிருக்கிற வீடியோ ஆமா மேடை நாடகம் தானே மேடை நாடகம் அண்ணே ஆமா அருமை அண்ணன் மாசானம் அவர்களுக்கு எங்களை கலை குடும்ப சார்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் அவர் ஜூம் பண்ணி இருக்கிறார் நீ துருத்தி முடிச்சு இல்லை முண்டே நான் என் பேரை சொல்லும் போதே உனக்கு இப்படி மொசு மொசுன்னு வந்துடுறேன் உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் தம்பி நாளைக்கு நம்ம அது தொண்டி தாண்டி போறோம் அங்க வந்திருக்கல அவர் வருவார் இப்ப போன் போட்டு வந்துருவார் அவர் வேலையா அதான் பண்ணி மூடுப்பா முத உங்கள் முன்னால் பேசிக்கொண்டு நடிச்சுக்கொண்டு காணாம தேடுனா எங்க போச்சுனே தெரியல முண்டை குடிச்சு இப்படி எங்கேயாவது போட்டு கொட்டை பின்னாடி போய் பாரு உங்கள் முன்னால் பேசிக்கொண்டு நடத்துக்கொண்டு ரோசம் கொஞ்சமா இருக்காடா எவனாவது ஐயோ ஏய் நீ சொல்லுப்பா அவன் பேரு எங்கடா உங்களை சொல்ல வர்றீங்க இடவிட்ட போய்களா ஏய் பேசாம இருங்க எல்லாரும் பேசாம இருப்பா ஏய் சொல்றாவா ஏய் சொல்லுனே வர வர மரியாதை ரொம்ப தேய்தடா உங்கள் தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா முழந்துரு முழந்து இன்னி டேய் இப்ப நான் சொல்றேன் எதை நான் பேசணும் குறுக்க பேசுறானோ அவன் மாமியாவோட சிலுக்குடா சிலுக்கா மாமியாவோட சிலுக்கா கல்யாணம் பண்ணாதவன் பண்ண போற மாமியா சிலுக்குடா என்னடா சொல்ற இல்லடா சிலுக்குடா பணம் கொடுத்து சனம் வந்து உட்காந்து சிலுக்குடா சிலுக்கு கூட பேசுற மாமியா தானே சிலுக்கு முட்டா பேல அப்படின்னு பேசாதன்னு அர்த்தம் ஐயோ என் பேரை சொல்லும் போது முட்டை கிளம்பிட்டாங்களே என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரி இருப்பீங்க நெஞ்சு வலிக்குது மாப்பிள்ள இல்லாத ஆஸ்துமாவா அவனா இவனா நீ எவனா உங்கள் முன்னாள் எப்படா பேரை சொல்லுவ பேரை சொல்லிட்டு டக்குன்னு பொம்பளை போய் அனுப்பிச்சுடா லேட் ஆயிடுச்சுடா சித்தப்பா 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 போ சித்தப்பா சித்தப்பா உனக்கு கும்புறி சித்தப்பா உன் காலில் விட விழுகிறேன் காலையில பிளாக்ல எங்கே வித்தாலும் ஐயா இருந்தாலும் பரவாயில்ல எங்கே வித்தாலும் சரக்கு வாங்கி தர்றேன் யோசிக்கிறாரு என் பேரை சொல்ல நல்லா இருப்பேன் நாசமா போயிருவேன் இல்லைன்னா சொல்றது கேளு ஆமா உங்கள் முன்னாள் பேரை சொல்லுவேன் ஆமாடா பரவாயில்லடா உங்கள் முன்னால் பேசுகிற நிறுத்துக்கணும் மகிழ்ச்சிகளை ஆழ்த்து கொண்டிருப்பவர் உங்களால் வளர்ப்படும் உங்கள் வீட்டு பிள்ளை நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா நரிக்குடி ஒன்றியம் ஏமுக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமா புல்வாய் கரையை சேர்ந்த ஏஆர் பொன்னிவிநாயகரம் அப்பன் பல வேலைகளை தோண்டி நடித்தேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு
என்ன சொன்னாப்புல மாமியா வச்சிருக்கேன் வேற சொல்லுங்க. ஆமா சொல்லிட்டீல்ல மாமியா வச்சிருக்கேன் யாரு இல்லைன்றா என்ன வச்சிருக்கேன் என் மாமியாருக்கும் மாமனாருக்கும் 15 வருஷமா சண்டை பிரிஞ்சு 15 வருஷம் ஆச்சு முந்தானத்தை 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சமானம் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்கேன் 15 வருஷமா எதனால பிரிச்சு வச்சேன் அது நான் எங்கடா பிரிச்சு வச்சேன் நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுல காலை வச்சனோ அன்னைக்கு 2 பேருக்கு சண்டை வந்து பிரிஞ்சவங்க இன்னைக்கு தான் கால் எடுத்து வெளியில வச்சு கூட்டிக்கிட்டாங்க ஏற்கனவே பரவாயில்ல அதனால நான் உள்ள பணத்தை கொண்டு போய் வைக்க முடியும் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம வாழ போறது கொஞ்ச நாளுதான் இனிமேல் நம்ம பிறக்க இறக்கத்தான் போறோம் மறுபடியும் பிறக்க போறது கிடையாது யாரும் அதனால இருக்கும் தொடிக்கும் 4 பேத்துக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் அதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சது ஏன்னா ஒரு மனுஷன் இருக்கும்போது உதவி பண்ணலாம் ஒரு மனுஷன் இருக்கும்போது சாப்பாடு போடலாம் அன்னதானம் பண்ணலாம் என்னென்ன உதவி செய்யலாம் ஆனால் ஒரு மனிதன் இறந்த பிறகும் இன்னைக்கு நம்மளெல்லாம் அன்னதானம் போட்டு சாப்பாடு கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா யார் அப்படின்னா புரட்சி கிழங்கு விஜயகாந்த் மற்றும் ஒரு ஆள் தான் அப்படி ஒரு நல்ல மனிதர் அந்த ஏன்னா நான் கட்சி ரீதியாக தயவு நான் பேச வரல எங்க கலை குடும்பத்துக்கு அவர் முக்கியமான பங்காற்றியவர் எங்களுடைய திரைப்பட சங்கத்தில் சங்கனை வளர்ச்சி ஆகிறதுக்கு முதல் காரணம் ஐயா விஜயகாந்த் உசுரோடு இருக்கும் போதும் சோறு போட்டாரு இன்னைக்கு செத்து இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆச்சு இன்னமும் அவங்க மண்டபத்தில் இன்னும் 500 பேருக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காரு அப்பேற்ப நல்ல மனிதர் அதே மாதிரி 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு போங்க ரெண்டாவது பிள்ளை குட்டில் நல்லபடியாக படிக்க வைங்க உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான் நல்லபடியாக படிக்க வச்சிருங்க ரெண்டாவது தாய் தகப்பனை அம்மா அப்பா நல்லபடியாக பார்த்துக்குங்க உலகத்தில் யாரும் தெய்வத்தை நேரில் பார்த்துருக்குமா அப்படின்னா யாரும் தெய்வத்தை நேரில் பார்த்தா கிடையாது நம்ம கண்ணுக்கண்ணா பார்க்குற தெய்வங்கள் யாரு அப்படின்னா நம்மளை பெற்ற அம்மா அப்பா மட்டும்தான் இப்படிதான் பாருங்க ஆமா அதே மாதிரி ஏன்னா ஏன் படிக்க சொல்றோம் அப்படின்னா விஷயம் இருக்கு ஏன்னா ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலே பிறந்து தினசரி வீட்டுக்கு இது நியூஸ் பேப்பர் போட்டு 15 காசு வச்சு படிச்சு இன்னைக்கு வந்து உலக நாடு அமெரிக்காவே வந்து எல்லா நாடும் பார்த்து அமெரிக்கா பயப்படுது ஆனா அப்பேற்பட்ட வல்லரசான அமெரிக்காவே இந்தியாவை பார்த்து பயப்பட வச்ச ஒரே ஒரு மாமனிதர் யார் அப்படின்னா நம்ம ராமநாத மாவட்டத்தில் பிறந்த அருமை ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மட்டும்தான் ஏன்னா ஏவுகணை நாயகன் ஏன்னா ஆமா அக்னி ஏவுகணை நிறைய கண்டுபிடிச்சிருக்காருப்பா அக்னி ஏவுகணை உண்மையிலேயே இப்படித்தான் பாருங்க ஐயா அப்துல் கலாம் வந்து வெளிநாட்டுக்கு போனாராம் போனோன்னா அவங்க அந்த நாட்டுக்காரன் பார்த்து கேட்டானா ஐயா இங்க வாங்க உங்க நாட்டுக்கெல்லாம் ராணுவ இந்த ஏவுகணை செஞ்சு கொடுக்குறீங்க எங்க நாட்டுக்கு ஒரே ஒரு ஏவுகணை மட்டும் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு வந்து நீங்க வாழ்க்கையிலேயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்குறோம் டாலரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரன் இவனை கேட்டானா அப்பதான் சொன்னாரா என் உயிரே போனாலும் சரி என் இந்திய மக்களை அழிப்பதற்கு உண்டான எந்த ஏவுகணையும் என்னால் தயாரிக்க முடியாது அது காசு போடா மசுருன்ட்டு வந்துட்டாரான் அப்பேற்பட்ட மாமேது பிறந்த நம்ம நாடு தமிழ்நாடு நல்லபடியா படிக்க வைங்க இப்படிதான் பாருங்க அம்மா அப்பா ஒரு தாய்க்கு வந்து ஒரு 2 மாசம் பிள்ளை இருந்திருக்கு இந்த 2 வயசுக்கு பிள்ளை ஆகும்போது அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிடாரு இறந்து உடனே இந்த அம்மா வந்து அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நாளைக்கு உங்களுக்கு நல்லா படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்துருச்சு வேலைக்கு போன இடத்துல என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஒரு பிள்ளை காதல் பண்ணிட்டு வந்துட்டான் காதல் பண்ணி வந்தோன்னா அம்மா சொன்னோம் அம்மா சொல்லியப்பா எனக்கு இனிமே என்ன சந்தோஷம் நீ நல்லா இருந்தா போதும்பா அதனால உனக்கே கட்டி சொல்லி அந்த லவ் பண்ண பிள்ளையவே கட்டி வச்சிருச்சு சரி கட்டி வச்சிருந்தா 3 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி 4வது மாசம் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துருச்சு சரி சண்டை வந்தோன்னா பொண்டாட்டியாரு புருஷனை பார்த்து சொல்றா எப்படி ஜவா நோத்தா பண்றது சரியில்லை என்ன நீ இல்லாத நேரத்தை வேலைக்கு போன இடத்துல நீ அடிக்கிற வையிற அப்பல பேசுறா நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள உங்க ஆத்தாவை கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுப்பிடு ஐயா பெத்த தாய ஆமா அப்படி சேர்த்து விடலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் நாளைக்கு காலைல 10 மணிக்கு எங்க ஆத்தாவோட நான் போயிருவேன் ஐயப்பா நான் வேணுமா உங்க ஆத்தா வேணுமா நீயே முடிவு பண்ணுன்னு பொண்டாடி சொல்லிடுறான் முடிவு ஆமா அவன் படுத்த பாட்டுல அவன் எவ்வளவோ அழுது பிடிச்சு பாத்துருக்கேன்மா எங்க அம்மா கஷ்டமா ரொம்ப கஷ்டப்படுச்சு அதெல்லாம் தெரியாது நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா அப்படி கேட்கும் இவனும் பாத்திருக்கேன் நேரம் என்ன பண்ணிட்டேன் அம்மாட்ட போய் கேட்டிருக்கேன் அம்மா என்ன மாதிரி இப்படி சொல்றாம்மா அப்படி சொல்ல வைத்தியன் உடனே அவங்க அம்மா சொல்லிப்பா இனிமே நான் எங்கே இருந்தா என்னடா நீ சந்தோஷமா இருந்தா போதும் சாமி ஆமா அவ சொன்ன மாதிரியே நீ சேர்த்து விட்டு பிடியானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் மறுநாள் காலைல 10 மணி ஆன உடனே அம்மாவை கூப்பிட்டு அழுதுகிட்டே போயிருக்கேன் அனாதாசில சேர்த்து விடுறதுக்கு ஒரு பாசம் இருக்கும்ல ஆமா அழுதுகிட்டே அனாதை இல்லத்துல போய் சேர்த்து விட்டு வீட்டுக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கேன் ஆமா அப்படித்தான் பொண்டாட்டி கேட்டிருக்கா என்ன உங்க அம்மா மேல பாசத்துல போகும்போது அழுதுகிட்டே போன இப்ப வரும்போது சிரிச்சுக்கிட்டே வர்ற என்ன விவரம்னு கேட்க ஆமா அப்ப இவன் சொல்லியிருக்கேன் இல்ல வேற ஒண்ணும் இல்லம்மா எங்க அம்மா வந்து துணைக்கு நான் எங்க அம்மாவுக்கு துணையே எங்க அம்மாவுக்கு நான் துணையாதான் இருந்தோம் ஆமா ஒண்ணு மணி இருந்தேன் பேச்சுவார்த்தைக்கு ஆள் இல்லைன்னா எங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க இப்ப இருக்க போற இடமோ புது இடம்
அங்க வந்து யாரும் பேசாம உருனே உட்கார்ந்துருப்பாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கும். போகும்போது அழுதுகிட்டே போனேன். ஆனா அங்கே போன உடனே கடவுள் புண்ணிய காளியாத்தா புண்ணியத்துல எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஆள் வந்து நேத்து அங்க சேர்ந்துருக்காங்க. சரி, அதனால 2 பேரும் சந்தோஷமா இருந்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கேட்கற. எனக்கு தெரியாம யாரு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஆளு அப்படின்னு பொண்டாட்டி கேட்க. அப்ப இவன் என்ன சொன்ன புருஷன், வேற யாரும் இல்லத்தா, இன்னைக்கு காலையில எங்க அம்மாவை நான் சேர்த்துட்டு வந்தேன். நேத்து காலையில வந்து உங்க அண்ணன் உங்க அம்மாவை சேர்த்து விட்டு போயிருக்கேன். சம்மந்தி இங்க சந்தோஷமா இருந்துக்கிறாங்க. நம்ம கூட சந்தோஷமா இருப்போம். ஆமா, தேவையா? ஏன்னா இன்னைக்கு நீ ஒரு பொண்ணு வீட்டுல கட்டினா உங்க அம்மா ஒருத்தி அங்க இருப்பாள்ல அப்படின்னு சொல்லிக்கொண்டு அம்மா நல்லோட பாத்துக்கன்னு சொல்லிக்கொண்டு நான் உள்ள உனது பொம்பளை வெளியே அனுப்ப முடியும். அப்புறம் காலத்துல எப்படி மாப்பிள நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நன்மை இருக்கணும். நல்ல சொல்லாதே வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச என்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச என்னவனே, மஞ்சளிலே ஒரு மூலிகை போல மனப்படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச பின்னவனே. மாறி போன போது இது தேடி போகும் சம்பந்தம் சொன்னதையாரு அது மன்னவன் பேரு, வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச என்னவனே. கலங்கும்போது சேரி அது தெரியும் போது கடவுள் போட்ட கோடு நீ தீர்த்து போவதாரு, எந்த மண்ணுக்கும் சம்பந்தம் சொன்னது யாரு அது மன்னவன் பேரு, வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச
விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் சொன்னது யாரு அது மண்ணு மண்ணீரு பாடப்பட்ட பழம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச சின்னவனே ஹலோ ஹலோ பெட்டியவே இந்த தள்ளு தள்ளுறேனா நானு அடிக்கிறல பெரிய ஆளுங்க உங்களுக்கு தெரியாது என்ன அது உங்களுக்குலாம் அடிக்க முடியாதுங்க என்ன வண்டி வர வர செட்டுக்கு போயிட்டு இருக்குது என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஹலோ ஹலோ சுத்தமா அலோன்னு சொன்னா ஆளோ நான் அலோன்னு தான் சொன்னேன் மைக்கு அது மாதிரி கேட்ட நான் என்ன பண்ண முடியும் மைக்கு எப்படி மைக்கு எங்க அண்ணன் போட்டு கொடுத்துருக்காரு மைக் அப்படி கேக்குதா அண்ணன் மைக்கு சுத்தம் அவர் சாமான பத்தி உங்களுக்கு தான் தெரியும் அவர் மைக்ல தான் வாய வச்சு பாருங்க நீயே அவர் மைக்ல தான் வாய வச்சிருக்கிறேன் அவர் பக்கத்து வீட்டு மைக்ல வாய வச்சிருக்கிறேன் ஐயோ நான் வாயானா உள்ள போயிரும் மைக்கு போய பெரிய பெரிய போஸ்ட் மாதிரிலாம் முழுங்குறாவோ இதெல்லாம் முழுங்க மாட்டேன் போஸ்ட் மாதிரிலாம் சார்ஜ் தென்னை எடுத்து அப்புறம் உங்களுக்கு எப்படி சொல்லாமா நான் வாயில தான் சொல்றது சேவரெல்லாம் புரியுது அப்புறம் உங்களுக்கு முதல் வணக்கம் வணக்கம் எல்லாம் இருக்கிறீங்களா என்ன ராமமூர்த்தி வண்டி எதுல போகுது 100ல போகுது பாய்ப்பேல கொஞ்சம் கம்மியாவா எப்படி எடுத்தோம் 100ல போன்னு வச்சுக்க முடிக்கிற ரொம்ப கஷ்டம் வரும்போதே ஃபர்ஸ்ட் கீழே இருந்து மேல போவோம் அப்பதான் நல்லா இருக்கும் எடுத்தோம் புத்த 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 வச்சுக்க உனக்கு எப்படி பிடிக்குமா அப்படி உனக்கு தகுந்த மாதிரி அப்படிதான் சொல்றேன் பேசாம தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் என்ன பண்ண சொல்றேன் பொண்டாட்டி விளக்கு மரத்து விரட்டுறா பொண்டாட்டிக்கிட்டே போவதையா நீங்க மனுஷன் பொண்டாட்டிக்கிட்டே போய் நீ எப்படின்னு சொல்ற காலையில் வரும்போது அந்த வண்டியை சும்மா ஒரு ஏறிட்டு போயிடுற என்ன பண்றது நான் பொம்பளையா பிறந்துட்டேனே நான் மட்டும் ஆம்பளையா பிறந்தா அந்த ஊரே கெடுத்துருப்பேன் இப்ப என்ன குறைச்சலாக இருக்க அப்புறம் மைசூர் ரொம்ப அழகா இருக்கேன் எப்படின்னு கல்யாணம் பண்ண உன்னையதான் கல்யாணம் பண்ணணும் இல்லாட்டி பேசாம இருக்கணும் பேசா திருவுனே நல்லா திருவு அவருக்கு வீட்டுல அனுபவமானே நல்லா வச்சு ஏத்து குத்து குத்திட்டியா ஆசை முடிஞ்சு போச்சா ஊர் பொதுமக்களுக்கு முதல் என்ன வணக்கம் தாய் மக்கள்களா காணவே இல்லையே எங்க இருக்காங்க ஐயோ என்னைக்குமே தாய் தான் முதல் எடுத்து இருக்கணும் நீங்களா பின்னாடி உட்காந்தா எனக்கு எப்படி வாயில வரும் வருமா அப்ப தாய்மார்களா வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா அப்பாடா ஒரு சவுண்டு கூட இல்ல போ என்னத்த சொல்றது அது மொத்தமா நீ சவுண்ட் கொடுக்கறல அப்புறம் என்னடா பொம்பளை பிள்ளையோட குறுகுறுன்னு பாக்குற ஆமா நான் மோசமான குஞ்ச கடிச்சு புடியும் பார்த்து உட்காந்து ஆமா அத்தே எத்தனை பித்த குஞ்ச கடிச்சிருக்கேன் தெரியுமா பேப்பர் எழுதி கொடுத்தாலே குறுகுறுன்னு பாக்கு இந்த பிள்ளை விடுமா ஆமா குஞ்சூன்னு ஏதாவது குறுகுறுன்னு பாப்பேன் அப்புறம் நீ என்ன தேவை டேய் இங்க திரும்பி உட்கார்றா குண்டியா ஏய் நீ அப்படி கடிச்சு புடிஞ்சோனே பயப்படுறாமா பிள்ளை அப்ப யூடியூப் சேனலானே அவர் வா என்னோட தான் வந்த என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த என் ஜாமான மட்டும் நல்லா பார்த்து எடு அப்புறம் வந்தமா போட்டமா போட மாட்டேங்கிறேன் செய்வோமா செய்வோமா செவந்தி பொம்படிக்க சின்னக்கா செவந்தி பொம்படிக்க சின்னக்கா செய்தி இல்லக்கா ஆடி சித்தாண்டையை சிரிச்சு சொல்லக்கா சேரி இல்லக்கா
சவுந்திப்பு முடிக்க சின்னக்கா ஆடி சித்தத்தையும் தெரிஞ்ச சொல்லக்கா என்னமோ என்னமோ ஆடு அச்சத் எந்த விளையா எந்த விளையாடு ஆட மனசுக்கு தெரியாதா நம்ம ஆடுற எல்லாம் சேர்ந்து ஆடுது. நான் என்னத்த சொல்லுவேன்? சேர்ந்து ஆடுதா? என்னடா கவட்டை கழிச்சு உட்காந்துருக்க? வேட்டி தான் கட்டிருக்க. காலைல உனக்கு எனக்கு கல்யாணம். ஆமா. எத்தனை எத்தனை சொல்லுவேன் அப்படி? என்ன எப்படி சொல்ற? நீ பேசாம இரு தம்பி. உன் புரிச்ச காலைல அறுவலோட ரெடி அனுப்பேன் பாத்துக்க காலையாரு. நாளான தாமரை ரொம்ப நாளாக பூங்கள் அவி மிதிக்க அனைத்து ஆளான தாமரை அச்சலையா அனைத்து துடிச்சிருந்து அடியச்சார போட்டாச்சு அடியச்சார போட்டாச்சு போட்டது மாப்பிள்ள இன்னொரு கொண்டு கொண்டாடா அப்படியுமே கொண்டாடா பின்னாடி அடிக்கிறேமா பின்னாடி பக்கம் நாங்க உட்கார்ந்துருக்கோம். ஏமாமா சரி முன்னாடி பின்னாடி காமிச்சதே காசு கொடுப்பாங்க. முன்னாடியே காமிச்சா அப்படி காசு கொடுப்பாங்க. யாரு தோசைக்கரண்டி? தோசைக்கரண்டியா? சொல்லி அடிப்பேனடி அடிச்ச நெத்தி அடிதானே. சொல்லி அடிப்பேனடி
உன் ஜாம எப்படி போச்சு? நீ போட்ட உள்ளதாமா அப்படியா? கடவுளே, பல்லாக்கு குதிரையில பவனி வருமே பவனி வரும் மீனாட்சி ஓடாதடி சவள போடாறு சுந்தரரி மீனாட்சிங்கிற முடிக்க நடந்தாரு. கீழே விட போகுது, முடிச்சு நிமித்தி வை. அப்புறம் ராமூர்த்தி உன்னை செய்யலாமா? இல்லை டீ சாப்பிடுங்க. உங்கள்கிட்ட முத இன்னைக்கு தான் ஆம்பளை வரப்போறேன். ஆமா, முன்ன எப்படி நான் ஆம்பளையே பார்த்ததில்ல. நானும் முன்ன பின்ன பொம்பளையை பார்த்ததில்ல. போய் சொல்ல, உன்னை மாதிரி ஒரு பொம்பளையை பார்த்ததில்ல. பொய் சொல்லாத, நடிப்பு. அப்படியே நேத்து முந்தா நாள் நீ தானே வந்துட்டு போனேன். அப்படி சொல்லு, ஊருக்குள்ள சொல்லு. என்னது என்ன வந்துட்டு போனேன்? இல்லையா, நானா கொடுக்குது வந்துட்டு போனேன்னு சொல்ல வந்தேன். யூடியூப் போடுறது ஒழுக்க மசரா பேசிக்க. ஒழுக்க உயரும்னு ஊங்கப்படும் எல்லாம் படுத்துக்க. ரொம்ப தாராளமா செய்ய. ஓ என்னது பல்ல விலைக்கு அவன் வாயில ஃபஸ்ட்டு கொடுறாப்பா. வச்சு இறுக்கி விடு. ரொம்ப ஆர்வம் அலைகிறேன், கை காட்டியே ரவுண்ட் அடிக்கிறேன். பாய்ப்பை ஒரு ஊரை விட்டு வைக்க மாட்டேங்கிறேன். கையாட்டி வந்துடானா? ஆமா, அப்புறம் எப்படி இருக்கும்? அங்க இல்ல, பக்கத்துல இருக்கார பிள்ளைய பக்கத்து இருப்பேன். உண்மையா தானே சொன்னேன். அப்புறம் நான் தனியா குத்துறேன், நல்லாவா இருக்கும். சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? நீங்க 4 பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா 4 பேர் போதுமா? போயா, நான் ஒரு லாரி ஆள வரஞ்சாட்டா. நான் கூட்ட பெரிய பெரிய கூட்டத்துல லாரியில வந்தாலும் மிரண்டு ஓடிடுவாங்க. அத்தா நான் மட்டும் தூக்கி பிடிச்சுன்னு வச்சுக்குவே, பயந்து போயிடணும். என்னடா சிரிக்கிற? என்ன சிரிக்கிற? பேசாமரு கடுப்பு காயிருவேன். ஒன்று வரட்டுமா? வச்சுக்க ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்க ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. அப்புறம் மாமா அங்க ஆடுது, இங்க உன்னை நினைச்சு மாமா என்ன பண்ண ஒளிவிருச்சு. ஆமா, அப்படியே சொல்றது. மாமா ஒரு ரவுண்டு ஒரு என்ன புஷ்பநாதனே, வர வர பழக்கமே சரியில்லை. நல்லதானே இங்க கட்டப்பட்டும் ஆடுது, இங்க எல்லாமே ஆடுது. நீ சொல்ற. அப்புறம் சாமியாரா? சாமி எந்த கோயிலுக்கு மாலை போட்டிருக்க? அவர் ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளையா பொம்பளையாவா? அவரது நிர்வாணமா நிப்பாரு கோளாறு இருந்துக்க. நான் கவலையே பட மாட்டேன், சிரமமே இல்ல. என்ன சிரமமே படல. மத்த சாமியானா துணிமணி போட்டிருப்பாங்க, அந்த சாமி அப்படியே நிக்குதுன்னா கையில ஒண்ணு கொண்டு போயிட வேண்டியதே. பைரவ சாமி தானே? அப்ப என்கிட்ட நீ வரதுக்கு சம்மதம் தானே? ஏன்னா குருட்டு போயில அந்த ஆளுக்கு மேல போட்டுக்கிட்டு என்ன கூப்பிடுற? இப்படி குருட்டு போய் இருட்டு போய் எப்படி மைத்தில வரையாவே? வா என்ன கொண்டு 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 வா
மாசத்திலோட ஆசை இதுக்கு அனுப்பி லைவா வா 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 வாத்தியாரே வா